ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இது என்ன எலக்ட்ரானிக் டிவைஸு, இதனால் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கவரை வந்து பிச்சிட்டேன், சும்மா உங்களுக்கு ஆர்டருக்காண்டி தான் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ பாருங்கள் 2 பாக்ஸ் இருக்குது. பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பாலிடெக்னிக்கு, இன்ஜினியரிங்கு இதை மாதிரி படிக்கக்கூடியவங்க எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த ஐசியை வந்து இதில் வந்து மாட்டி ப்ரோக்ராமிங் வந்து ஏற்றலாம். சரிங்களா, அந்த டிவைஸ் தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிக் ஐசிக்கு வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து சிஸ்டமில் வந்து நம்ம அந்த ஹெக்ஸ் கோடிங் சொல்லுவாங்க, அல்லது வந்து சி ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம ஐசியில் காப்பி பண்ணோம்னா டேரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து சிஸ்டமுக்கும் இந்த ஐசிக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு டிவைசஸ் தேவை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கிட்னு சொல்லுவாங்க. பிக்கிட் வந்து பிக்கிட் 2, பிக்கிட் 3, பிக்கிட் 4 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டு வந்து 3.5ங்கிற மாடல் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கனெக்டர் வந்து நம்ம வந்து கிட்டில் மாட்டக்கூடியது. இந்த கனெக்டர் வந்து நம்ம டேரெக்டாக சிஸ்டமோட யூஎஸ்பியில் மாட்டக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் இருந்து டேரெக்டாக அந்த ஐசியை வந்து லோட் பண்ணக்கூடிய டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதையும் அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ தான் தெளிவாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் பிக்கெட்டு 3.5. சரிங்களா, இதில் பவர், ஆக்டிவ், ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டும் இதில் இருக்குது. பாருங்கள், ஸோ அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த டிவைஸையுமே வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை வந்து லோட் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்படி இப்போ இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் ஐசி இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து என்ன செய்யலாம், அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் வந்து பாருங்கள், கேபிள் வந்து கரெக்டாக இப்போ இந்த இதில் கரெக்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் மாட்டியாச்சு. இதோட இன்னொரு எண்டை தான் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐசி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் உள்ள ஐசி மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். சின்ன ஐசி வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த டிவைசஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய, புதுசாக டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸு, புதுசாக சர்க்கியூட்ஸ் வந்து செஞ்சு பார்க்கக்கூடியவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆனால் ப்ரோக்ராமிங் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பண்ணுறவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும். அனலாக் சர்க்கியூட் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.